இங்கு குழுமி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த காந்தி வீதி பகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க இன்னும் சிறிது நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகள், அதற்கு முன்னதாக நாம் எதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிறிது நேரம் நான் பேசுவதை கேட்டு தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஐயா மோடி அவர்களினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய மக்களின் பரிதாப நிலை என்பது பல நிலைகளில் போய்கொண்டிருக்கிறது. அது ஜிஎஸ்டி வரியாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கை எனும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் பல நேரங்களில் நம்மை பல திட்டங்களால் முடக்கி கொண்டிருந்த இந்த பாசிச பிஜேபியை நாம் ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டியது நமக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம் தான். பல கட்சிகள் இங்கு தேர்தலில் போட்டியிடலாம், இருந்தாலும் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள், வர்த்தக பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வரி கட்டுறோம். ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை நம்ம இடத்துல புகுத்தி இன்னைக்கு பாமர மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் எவ்வளவு கஷ்ட நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த மோடி அவர்களுக்கெல்லாம் தெரியாது. மறுபடியும் நம்ம இவர்களை போன்ற கயவர்களுக்கு நம்ம ஆட்சியில் அமர வைத்தோம்னா இன்னும் கொடுமையான நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடுவார்கள் என்பதை அன்பு உறவுகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீட் தேர்வுல 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். அது தற்கொலை கிடையாது, கொலைதான் சொல்லணும். இன்னும் அரசியலமைப்பு சட்டம் எனும் நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய சட்டத்தை, அதில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சமய சார்பின்மையை, அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதினாங்கன்ற ஒரே காரணத்திற்காக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிவிட்டு அவர்கள் நான் தான் உயர்ந்தவன், நீங்கள் எல்லாரும் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்பதை என் அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்ப ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிக்க போவது இந்தியா கூட்டணிக்கா, இல்லை மோடி மறுபடியும் இந்த 10 ஆண்டு காலம் நம்மை கொடுமைப்படுத்தியது பத்தாது என்று மறுபடியும் நம்மளை வந்து ஆட்சி செய்து இன்னும் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்று நம்மை அடக்கி வைப்பதற்கான வேலைகளை செய்து விடுவார்கள் என்பதை மனதில் கொண்டு நாளைய தலைமுறைகள் நம்மவர்களாக இருக்க வேண்டும், நல்லதொரு சமுதாயமாக வளர வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னமாக இருக்க வேண்டும். மறுபடியும் மோடியை நாம் கொண்டு வந்து மேலே உட்கார வைத்தோமையானால் எப்படி அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அங்கு கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. அவர் அங்கு போய் செல்வதற்கு கூட பயந்து போயிருக்கிறார். மணிப்பூர்ல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்க இன்று வரை போய் பார்க்கிறதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு பிரதமர். அப்ப இங்க அந்த நிலைமை வருவதற்கு ரொம்ப காலம் ஆகிவிடாது. அதனால அதெல்லாம் வருவதற்காகத்தான் இப்பொழுது வரிசையாக அங்கிருந்து பிஜேபி காரர்கள் ஒவ்வொருவராக வந்து தேர்தலுக்காக வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒப்பற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்முடைய முதல்வர் அவர்களினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று வர்த்தக பெருமக்கள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, இன்னும் பல துறைகள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். கலைஞர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், நம்முடைய தமிழ் புதல்வன் திட்டம், இன்னும் எண்ணற்ற திட்டங்களை ஒவ்வொரு நாளும் அவர் அயராது நமக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவருடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி நாம் மக்களை, நாடு முழுவதும் நம் மக்கள் ஒற்றுமையோடு வேற்றுமையை ஒற்றுமை கண்டு நாம் உணர்வு பூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவர்கள் மறுபடியும் இந்த மோடியை கொண்டு நம்ம உட்கார வச்சோம்னா இஸ்லாமியர்கள் தனியாக, கிறிஸ்தவர்கள் தனியாக என்று எங்கெல்லாம் அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ அதுபோல நாம் ஒற்றுமையாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று இல்லாமல் அண்ணன்
ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்திலும் பிளவுபடுகளை ஏற்பாடுகளை செய்து விடுவார் இந்த மோடி அவர்கள். இப்பொழுதே தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டதற்கு பின்பாக 2 மாநில முதலமைச்சர்களை கைது செய்திருக்கிறார். இது எந்த இடத்திலுமே நடக்காத வருது. பல பிரதமர்களை நாம் பார்த்திருக்கிறோம், பல பிரதமர்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் தேர்தல் நடைமுறைக்கு வந்த பின்னர் எப்படியாவது இவர்கள் வாக்குகள் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக எந்த ஒரு குற்ற நடவடிக்கைகளும் இல்லாத மனிதர்களை எல்லாம் இவர் உள்ளே தூக்கி கொண்டு உட்கார வச்சு விட்டு நம்முடைய வாக்குக்காக இந்த வேலைகளை செய்திருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய நாடகத்தை தூக்கி எறிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அன்பு மக்கள், நம்மளுடைய சிலிண்டரின் விலை இன்று 1200க்கு போயிடுச்சு. 400 ரூபாயில் இருந்த சிலிண்டர் விலை இன்னைக்கு 1200 ரூபாய். ஆடி தள்ளுபடி மாதிரி இப்ப தேர்தல் நேரத்தில் மோடி தள்ளுபடின்னு சொல்லி 100 ரூபாய் 200 ரூபாய் குறைச்சிருக்காரு ஐயா மோடி அவர்கள். எப்படியாவது நம்மகிட்ட வாக்குகளை பறிக்கணும்னு சொல்லி நம்முடைய மக்கள் தாய்மார்கள் சிலிண்டர் விலை வாங்குறதுக்கு அந்த சிலிண்டருடைய விலையை கேட்டாலே பயந்து போறாங்க. இன்னும் நம்ம இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சோம்னா 1200 ரூபாயில் இருக்கக்கூடிய சிலிண்டரின் விலை 2000ஐயும் தாண்டும் என்பதை புரிந்து கொண்டு அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் பெட்ரோல் டீசல் விலை ஏறி போயிடுச்சு. 40 ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு 100 ரூபாய் எட்டி விட்டது. இன்னும் இந்த மோடியை தூக்கி கொண்டு போய் நம்ம மேல ஒன்றியத்தில் மறுபடியும் உட்கார வைத்தால் இன்னும் விலை கிடுகிடுவன ஏறும் என்பதை என் அன்பு மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், மூத்தோர்கள் உணர்ந்து நாம் வாக்களிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இளைய பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்லதொரு சமுதாயம், நல்லதொரு கல்வி, நல்லதொரு திட்டங்கள், நல்லதொரு முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இந்த மோடியை விரட்ட வேண்டிய, வீழ்த்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேர்தல் தான் இது. மறுபடியும் மோடி வந்தார்னா இனி தேர்தல் இருக்காது. இது கடைசி தேர்தலாக போய்விடும். அதனால் அன்பு உறவுகள், இந்த காந்தி வீதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த சிவகங்கை நகர்வாழ் மக்கள் தயவு செய்து ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நம்முடைய சின்னம் 1வது இடத்தில் இருக்கிறது. மோடியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு இருந்து கொண்டு இப்பொழுது புனிதர்களாக மாறியதை போல மறைமுக பிஜேபி கூட்டணியார் தான் இன்னும் இருந்துட்டு இருக்காரு. தேர்தல் பரப்புரையில வந்து நின்றுகிட்டு பிஜேபியை பத்தி பேசுவதில்லை, மோடியினுடைய பெயரை எடுத்து சொல்றதில்லை. அவரோட இருந்த காலகட்டத்தில் எதுக்கெல்லாம் கையெழுத்து போடணுமோ போட்டாரு. 13 பேரை தூத்துக்குடிய துப்பாக்கி சூடு. இன்னும் எண்ணற்ற வழியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கைகோர்த்து எல்லாம் செய்து விட்டார்கள். இன்னும் தொடர்ந்து செய்யத்தான் போகிறார்கள். நீங்கள் பழனிசாமி அவர்களுக்கு போடக்கூடிய ஓட்டும் இந்த பாசிச கும்பலுக்கு போடக்கூடிய ஓட்டு 2மே ஒரே தான். அதனால இவர்கள் 2 பேரையும் வீழ்த்தி விட்டு நல்லதொரு நாடாக ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், மனிதநேய மிக்கவர் ஒருவர் ஒன்றியத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய கை சின்னம் 1வது இடத்தில் இருக்கிறது என்று கூறி என் அன்பு மக்கள், மோடியை வீழ்த்துவதாக நான் பேசுவது மட்டுமல்ல, உங்கள் மனசாட்சியிலும் அதுதான் இருக்கிறது என்று நம்பி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.